ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி சூப்பரான மணக்க மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். எங்கள் ஊர் முறைப்படி எங்கள் அம்மா வீட்டில் எப்படி வைப்பாங்களோ அப்படி தான் இன்றைக்கி நான் வைக்க போகிறேன். எங்கள் ஊர் ராமேஸ்வரம்ங்க. மீன் குழம்புக்கு சொல்லவா வேணும். வாங்க இன்றைக்கி நம்ம மீனை நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம். 2-3 தண்ணியில் நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மீனில் செதில் முள் எதுவும் இருக்கக்கூடாது. க்ளீனாக நம்ம இந்த மாதிரி நல்லா பல்லன்னு கழுவி வச்சுக்கிடுவோம். சூப்பராக இருக்கும். இப்போ மீன் குழம்புக்கு தேவையானது பெரிய வெங்காயம் 1, 3 சின்ன தக்காளி, ஒரு லெமன் சைஸில் புளி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன்னா, 2 பச்சை மிளகா, பச்சை கருவேப்பிலை. இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் விட்டுக்கிடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு போட்டுக்கிடுவோம். சோம்பு நல்லாவே வாசமாக இருக்கும். அது கூடவே நம்ம கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம பச்சை கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவோம். சின்ன வெங்காயமாக இருந்தால் டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும். என்கிட்ட இப்போ பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு. வெங்காயம் நல்லா செவந்து வரணும். இந்த மாதிரி நல்லா செவந்துருச்சு. இப்போ இந்த டயத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். தக்காளி வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சீக்கிரமாகவே தக்காளி வதங்கிரும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோம். சூப்பராக கரைச்சாச்சு. மண்ணெலாம் இருக்கும், அதனால தான் சொன்னேன், வடித்து எடுத்துக்கோங்க புளியை. இப்போ இந்த புளியிலேயே 2 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். 3 ஸ்பூன் அளவு ஃபுல்லாக 3 ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி போட்டுக்கிறேன். வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடி தான், வாசமாக இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விடுங்க. இப்போ தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா புளி தண்ணியை தூக்கி நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் குழம்பு வத்தட்டும். அதுவரை நம்ம மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய், அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன்னா, உங்களுக்கு கொஞ்சம் தான் வேணும். தேங்காய்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், குழம்பு கொஞ்சம் நல்லா வத்திருச்சு. குழம்பு நல்லா வற்றின உடனேயே நம்ம நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை எடுத்து போட்டுக்கிடுவோம். தேங்காயை கடைசியில் தான் ஊற்றணும், மறந்துடாதீங்க. போட்டுக்கலாம். இப்போ எல்லா மீனையும் போட்டாச்சு. குழம்பு அள்ளி மேலே ஊற்றி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கிடுவோம். மீன் குழம்புக்கெலாம் குண்டு கரண்டி யூஸ் பண்ணாதீங்க. பால் பொங்கிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுன்னா இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயில் தண்ணி ஊற்றி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். வடிகட்டியாச்சு. இப்போ குழம்பு மீனோடு சேர்ந்து லைட்டாக கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் தேங்காயை ஊற்றுங்க. அவ்வளோதாங்க. மீன் உடஞ்சிராமல் மெதுவாக நீங்கள் எடுத்து பரிமாறணும். பாருங்கள், அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணுறேன். கடைசியாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மீன் குழம்பு. வாவ், மணக்க மீன் குழம்பு வச்சாச்சு. ஒரு மீன் கூட உடையக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம கரண்டியில் மெதுவாக எடுத்து தான் நம்ம பரிமாறணும். பார்த்தீங்களா நான் எப்படி கரண்டி யூஸ் பண்ணுறேன்னு?
மீன் குழம்புக்குன்னே தனியாக இந்த மாதிரி கரண்டி வாங்கி வச்சுக்கோங்க. கிண்டக்கூடாது தேவையில்லாமல். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ மீன் குழம்பு ரெடி. நம்ம லஞ்ச் பாக்ஸில் ஊற்றி வச்சிடலாம். மீன் கொடுத்து விடக்கூடாது ஸ்கூலுக்கு, ஏன்னா பிள்ளைங்கனால முள் எடுக்க தெரியாதுல்ல, மீன்லேருந்து முள் எடுக்க தெரியாது. அதனால் வெறும் குழம்பு வச்சு வேறு ஏதாவது சைடிஷ் வச்சு கொடுத்து விட்ருங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.